எவ்வளோ பெருசாக இருக்கு. தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். சைஸாக ஓடிடும். எங்க எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லை? வந்தால் இதுதான் தலைவை நம்ம திரும்பி இன்னும் நாய்க்குட்டி மாதிரியே ஓடுதுங்க. இல்லை, நாய்க்குட்டி மாதிரி ஸ்பீட்குள்ளே ஃபேமிலியாக போகுதுங்க. ஹலோ காய்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு குங்கி சஃபாரி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா ஸ்ரீபாத அடம் ஸ்பீக் வந்திருக்கோம். ஸோ என்னென்னா நம்ம இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்திருக்கோம். இன்னிலேருந்து சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 5 டேஸில் என்னமோ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. போலீஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஆமாம், பார்ப்போம், ஹைக் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம இதை அப்படியே கிளைம் பண்ணிவிட்டு எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட 7000 அடிக்கு மேலே இந்த ஸ்ரீபாதன் சொல்கிற அந்த ஏரியா. ஸோ அதை நம்ம கிளைம் பண்ணி மேலே போயிட்டு சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் மேலே உயரத்துக்கு போகிறது. ஸோ ஹைக் பண்ணி பார்க்கல அப்புறம் போக முடியுது நம்மளால அப்படி. எஸ், ஸோ பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, லெட்ஸ் வி ஸ்டார்ட். வாங்க போகலாம். ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 டேஸில் இந்த ஏரியாவை தலைகீழாக மாறிடும் காய்ஸ். களகட்டு இந்த ஏரியா. இதுதான் காய்ஸ் என்ட்ரன்ஸ். வாங்க பயணிக்கலாம். ஓகே, வாங்க செல்வோம். ஸோ நாங்கள் அப்படியே போகிற வழியில் அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். ஓகே, ஸோ இதுலேருந்து அந்த 7000 சம்திங் அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 7000 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுங்கள், 7000 ஃபீட் உயரம். இது ஓகே, நல்லபடியாக. இது என்னென்னா காய்ஸ், இது வந்து எப்படின்னு சொல்லி கேட்டால், இது நீங்கள் ஸ்ரீபாதுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கீங்களோ அத்தனை வாட்டி இந்த பெல்லை அடிச்சுட்டு போகணும். ஸோ சசி வந்து இப்போ அந்த பெல்லை அடிக்கிறாரு. 2 வாட்டி வந்திருக்காரு அவர். ஸோ நானும் இதோட 4 வாட்டி வந்திருக்கேன். ஸோ இப்படி நம்ம மேலே போவோம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த என்ட்ரன்ஸில் இருக்கோம். இது இங்கே வந்து ஒரு விநாயகர் ஸ்டாச்சுவும் அப்புறம் புத்தர் இதுவும் இருக்குது, படத்திற்கு மாதிரி ஒரு சிலையும் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த என்ட்ரன்ஸ் ஒன்று. ஸோ அப்படியே போயிட்டு பாப்பா என்ன நடக்குது. ஓகே, கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. காய்ஸ், இப்போ தான் நாங்கள் 509வது படியை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்த லைட் ஸ்பாட் ஒன்று. ஓகே, ஜாலியாக இருக்குது. இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ தான் செஞ்சிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது இன்னும் கம்ப்ளீட் ஆகில்ல. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும். நைஸ்ல. அப்புறம் இது ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. க்ளோஸ்அப்பில் பார்க்கணுமெண்டா இதை நான் காட்டுறேன். ஹைக் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம் காய்ஸ். சாண்ட்விச் செய்யலாம்னு சின்ன ஐடியா வந்துருக்கு காய்ஸ். பசி வந்துருச்சு, டின்னர் டைம் வந்துருச்சு. டின்னர் டைம்லாம் தாண்டிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சாண்ட்விச் வந்து செய்ய போகிறோம். எப்படின்னா, நாங்கள் இங்கனிக்கிலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி இங்கனிக்கிலே நாங்கள் வந்து சாண்ட்விச் செய்ய போகிறோம். ஸோ செஞ்சு சாப்பிட்டு காய்ஸ் இப்போ இது நடக்க ஆரம்பிச்சுன்னா போய் சேர்ந்துடலாம் வரும். ஆமாம், எங்கள்கிட்ட புது ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தார், ஓடிட்டார், எங்கே காணாம தெரியல. ஸோ வாங்க சாண்ட்விச் செய்வோம்.
லீகலாக இல்லீகலான்னு தெரியலை. பசிக்குது, செஞ்சு சாப்பிடுறோம். இது இல்லீகலாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம சாப்பிட்டு டைம் பண்ணலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மேலே நடக்கிறோம். ஹாய், என்னண்ணா இப்போ நீங்கள் ஒரு வியூ பார்த்துருப்பீங்க. அது இந்த பக்கம் இருந்து எடுத்தது தான். ஓகே, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க டயர்டாக இருந்தீங்கன்னா. 90 டிகிரியில் இருக்கு காய்ஸ். ஆமாம், செம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் மூக்க தொடுது, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது 90 டிகிரி. இப்போ நான் எப்படியோ அந்த ஸ்டெப்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ கவனம், பி கேர்ஃபுல். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து மேலே வந்து பார்த்துட்டு கீழே இறங்க போயிருக்கோம் காய்ஸ். நம்ம செம்ம டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது. என்ன செய்ய, கீழே என்னென்னா கொஞ்சம் ரொம்பையும் சரிவாக இருக்குது. நேற்று நைட்லேருந்து கரண்ட் இல்லை இங்கே. ஸோ பேட்ரி எதுவும் சார்ஜ் பண்ணிக்கல. இருந்த பேட்டரி சார்ஜை வச்சு தான் நம்ம ஃபுட்டேஜ் கவர் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைம் லேப்ஸ், அப்புறம் அந்த பக்கமாக போன ஃபுட்டேஜ் எல்லாம். அந்த பக்கம் நான் முதல்ல காட்டின அந்த பக்கம் வந்து ரத்னபுரம் ரோட். ஸோ வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாட்டி அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம காட்டுறோம். ஓகே, மீட் பண்ணுவோம், பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், எவ்வளோ டீப்பாக இருக்குது. இப்படி தான் இருக்கும், நடக்கக்குள்ளே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும், பார்த்து நடங்கள். செம்ம கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கமாக யாரும் இல்லை அவ்வளோவா. ஆமாம், ப்ரொஃபஷனில் சில பல ஃபாரினர்ஸ் மட்டும் அப்பப்போ வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே,
ஸோ காய்ஸ் ஒரு மாதிரி அடம் ஸ்பீக் ஹைக் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க guys. செம்ம டயர்டாக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். பாய்.